4 பிரிவா அந்த நினைவிடத்தில் போய் ரொம்ப சோகமாயிட்டாங்க. போயிட்டு ரொம்ப கஷ்டமாக போச்சு. 4 பிரிவாக போய் இந்த கட்சியை ஒருங்கிணைச்சு கடைசியாக 2 முறை ஆட்சியில் அமர செய்த அம்மா நினைவிடத்தில் ஒருத்தர் வேன் மேலே வர்றாரு, மற்றவங்க வராங்க. 4 பேர் ஆரம்பத்தில் எடப்பாடி பழனிசாமி ஓப்பனிங் செரமனி பண்ணிட்டாரு. ஆகவே எவ்வளவு வேதனையாக இருந்ததுன்னா சொல்ல ஒன்றா வேதனையாக இருந்தது. இந்த தாயினுடைய நினைவிடத்திற்கு போகும்போது இந்த கட்சி எவ்வளவு ஒரே கட்சியாக ஒரே குறிக்கோளுடன் இருந்த இந்த இயக்கம் எவ்வளோ 4-5 பிரிவாக போகும்போது அதை என்னால் தாங்கவே முடியல. நேற்று ஃபஸ்ட்டு உங்களை முதலமைச்சராக்கின திருமதி வி.கே. சசிகலாவை காலவாரினீங்க. அதுக்கு பின்னாடி ஒரு பெருந்தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐநா சபைக்கு அனுப்பி அழகு பார்த்த தலைவர், பாமகவில் முதலில் வெற்றி பெற்று யானையிலே வந்த தலைவர், அவருடைய வயது அனுபவம் நமக்கு இல்லை. அப்படிப்பட்ட பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்களை கட்சியிலிருந்து நீக்கினீங்க. உங்களை முன்மொழிந்த முதல்வராக முன்மொழிந்த அழகு பார்த்த ஓபிஎஸ்ஐ நீக்கினீர்கள். இத்தனை பேர்கள் இவர் தலைமை ஏற்ற பின்னால் வெளியே போயிருக்கிறார். இப்பதான் பழனிசாமிக்கு புரியும், தலை சுத்தும் இதெல்லாம் படிச்சா. இல்ல ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாலும் இருக்கும், சொல்ல முடியாது எனக்கு. இவ்வளவு பேர் படிச்சது ஒன்லி எம்எல்ஏ, எக்ஸ் எம்எல்ஏ, எம்பிஸ், எக்ஸ் மினிஸ்டர்ஸ். இவங்க போனது இன்னும் எவ்வளவு பேர் விட்டு போச்சுன்னு தெரியாது. என்னுடைய நினைவில் இருந்ததை நான் டைப் பண்ணி எடுத்தேன். இவ்வளவு பேர் போயாச்சு. இவருடைய தலைமைக்கு பின்னால் போனவங்க லிஸ்ட் சார். இது ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள், யார் பின்னாடி வேணாலும் போயிட்டோம். டிடிவி தினகரன் பின்னாடி போயிட்டோம், திருமதி வி.கே. சசிகலா பின்னாடி போயிட்டு இருக்கோம், ஓபிஎஸ் அண்ணன் கூட வந்திருக்கட்டும், இல்ல என்ன எங்களோட இருந்திருக்கட்டும், இவ்வளவு பேரும் வெளியேறி இருக்கிறார். பழனிசாமி, மனசாட்சி இருந்தா உன்னை கை தொட்டு சொல்லு, யாராவது ஒருத்தர் வந்தாங்களா 9 வருஷத்துல? ஆட்சியில் இருக்கும்போது திமுக இருந்து யாராவது உங்ககிட்ட வந்தாங்கன்னு சொல்லு. இங்க இருந்து போனவங்க யாராவது ஒருத்தர் 2 பேர் திரும்பி வந்திருக்கலாம். உன் தலைமையை ஒத்துக்கல, டிரைவர் சரியில்லை, ஆக்சிடென்ட்ல போய் முடியும், ஆகவே இறங்கு கீழே அப்படின்னு சொன்னோம். இப்ப கட்சிக்கு எவ்வளவு பெரிய இழப்பு. இப்ப அறிவாலயம் கதவும் திறக்கப்பட்டிருக்கிறது, தாவேகா அலுவலக கதவும் திறக்கப்பட்டிருக்கிறது. 2 பக்கமும் வா வா என்று அழைக்கிறார்கள். தினமும் மீடியா கேமரா எங்க சுத்திட்டு இருக்கு. அண்ணா திமுக இருந்து இன்னைக்கு யார் போறாங்க, நாளைக்கு யார் போறாங்க, நாளன்னைக்கு யார் போறாங்க, இவங்க ரெடி ஆயிட்டாங்க. இந்த செய்திகள் தான் பெரிதாக போய்கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி இந்தியாவில் ஏதாவது ஒரு கட்சிக்கு இப்படிப்பட்ட இழப்பு ஏற்பட்டது உண்டா? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.